தைரியமா வந்திருக்கேன் பாருடி. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு உன் கூட சண்டை போட்டு நான் உன்னை காயப்படுத்திட்டேன். இது பாரு, அம்மா செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருமா. ரேவதி, அம்மாவுக்கு மேல கோவம் இருக்கும், உன்னை திட்டுவேன். ஆனா ஆனா நீனா எனக்கு உயிருமா. டாக்டர், நீ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறதா சொல்றாங்க. நீ இப்படியே கண்ணு திறந்திருந்தா உனக்கு ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கம்மா. நீ நல்லபடியா பொழைச்சு வரணும்டி. என் கூட சண்டை போடவாச்சும் பொழைச்சு வரணும். ரேவதி, உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி எல்லாம் நடக்கணும்? ஒரு தடவை குண்டு பட்டு செத்து பொழைச்சு வந்தேன். இப்ப மறுபடியும் இப்படி ஒரு சோதனையா? கல்யாணம் நல்லதும் உன் புருஷனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டியே. ஆனா இப்படி எங்க எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியா கொடுத்துட்டியே. கேக்கு வெட்டி கல்யாண நாள் கொண்டாட்ட சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்குறியே. நான் உன்னோட வயசுல அக்காவா இருந்தாலும் நீதான் எனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் தைரியம் சொல்லி நம்பிக்கை கொடுத்து உதவியா இருந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உதவி இருக்கு. எனக்கு நீ வேணும்டி. பிளீஸ் டி, சீக்கிரமா குணமாகி வந்துரு. அக்கா உன்னை கெஞ்சி கேக்குறேன், அந்த கண்ணை மைய மூடிடு. அப்பதான் உனக்கு ஆபரேஷன்லாம் நடக்கும்னு டாக்டர் சொல்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா, நீயும் மாமாவும் தான் என்னை என்கரேஜ் பண்ணி என் பாட்டு திறமைய ஊர் உலகத்துக்கே தெரிய வச்சுங்க. எனக்காக அம்மா கிட்ட நிறைய வாதாடி இருக்க, சண்டை போட்டிருக்க. என் வளர்ச்சியில உனக்கு பெரிய பங்கு இருக்கு. நான் இன்னும் பெருசா வர்றதை நீ பாக்கணும்க்கா. உன் கூட நிறைய விளையாடணும், சண்டை போடணும், கதை பேசணும். அதுக்காகவாவது நீ சீக்கிரம் எழுந்து வரணும்க்கா. உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுளே, என் அக்கா கண்ணு மையம் மூடணும். ரேவதி, இப்படி பண்ண நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இங்க போவதுன்னு சொன்னல. இது வரைக்கும் நான் காரணம் இல்லாம இதை நான் சொல்லியிருக்கேனா? நீ ஏன்டா அதை புரிஞ்சுக்கல? சரி விடு, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? சின்ன அடிதான், சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. ஏதோ சின்னதா சர்ஜரி பண்ணணுமா, பண்ண எல்லாம் சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. கண்ணு இப்படி திறந்தே இருக்கிறது அவங்களுக்கு சர்ஜரி பண்றதுல கண்ணு மூட முடியலடா. கொஞ்சம் ட்ரை பண்றியா எனக்காக? ப்ளீஸ்மா, சர்ஜரியும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நீ சரியாயிடுவ. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலான்னா உன்னை இப்படி பார்க்க முடியலடா. நீ என்ன சொன்ன? நமக்கே நமக்கான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னல. அதுக்கு நீ குணமாய் வரணும்ல. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ரேவதி. ப்ளீஸ்மா, எனக்காக கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணாதடா.
எங்க ட்ரீட்மெண்டால முடியாதத, பேஷண்டோட அப்பா அம்மாவால முடியாதத நீங்க சாதிச்சு காட்டியிருக்கீங்க. உங்க பேச்சுக்கு தான் இவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க. திறந்திருந்த கண்ணிமை இப்பதான் மூடி இருக்கு. இது பேஷண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்க நல்ல மாற்றம். டாக்டர், சீக்கிரம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பதான் இவங்க உடம்புல லேசா கான்ஷியஸ் வந்திருக்கு. ஆனா தலையில பலமா அடிபட்டிருக்கிறதுனால மேஜர் ஆபரேஷன் ஒண்ணு பண்ணணும். அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் இவங்க கண்டிஷன் என்னன்னு சொல்ல முடியும். எனிவே சர்ஜரியை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், இவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடவா? ஓகேமா. ஆமாங்க, உங்ககிட்ட சொல்லிடுங்க. சரிங்க சார். நீங்க போய் ரேவதி கிட்ட பேசினா நிச்சயமா ஏதாவது மாற்றம் வரும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இனிமே ரேவதிக்கு எதுவும் ஆகாது மாப்ள. அவ நல்லபடி ஆயிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எங்க 2 பேரும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது மாமா. கண்டிப்பா எங்களை கடவுள் கைவிட மாட்டார். ஏதோ சகலையால முடியாதுங்கிற மாதிரி கேவலமா பேசுனீங்க. இப்ப சகல போய் பேசிதான் ரேவதியோட கண்ணிமையை மூட வச்சிருக்காரு. இதுல இருந்தே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உயிரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேவதியோட ஆள் மனசுல சகலையும் அவரை பத்தின நினைப்பு தான் எப்ப இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவரோட பேச்சுக்கு மட்டும் ரேவதி ரியாக்ட் பண்ணிருக்கா. அம்மா, நம்ம எல்லாரும் அவகிட்ட போய் பேசணும்ல. அவகிட்ட ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம கான்ஷியஸே இல்லாம அப்படியே தான் இருந்தா. ஆனா அவளோட வீட்டுக்கார் போய் பேசினதும் லேசா கான்ஷியஸ் வந்து அவ கண்ணை இப்ப மூடி இருக்காமா. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு அன்னோன்யமும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். அவங்கள போய் பிரிக்க பாக்குறீங்களேம்மா, இது என்னம்மா நியாயம்?